ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சுண்டை வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முதல்ல ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை நான் சூடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறேன். இனி நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தோரப்பருப்பு 3 சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதில் 10 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்குறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் 3 பல் பூண்டு சேர்த்து வதக்குறேன். இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குறேன். இனி இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை வதக்கும் போது நமக்கு நல்ல மணமும் கலரும் கிடைக்கும். நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 தக்காளியை சேர்த்து வதக்க போகிறேன். இதில் விருப்பம் இருக்கவங்க 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளியெல்லாம் நல்லா வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஆறுனதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்க போகிறேன். இனி நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து முதல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் சுண்டை வத்தல் எடுத்திருக்கேன். அதை நான் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பச்சை சுண்டை வத்தல் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இதை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டு அதில் ஒரு 15 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். நாலு பூண்டை எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இப்போ ஆனியன் சீக்கிரம் வேகிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்குறேன். இப்போது இது ரெண்டும் வெந்துடுச்சு. இந்த குழம்புக்கு ஒரு நிறம் வர்றதுக்காக நான் இந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன். இனி நான் கட் பண்ணி வச்சுருக்க மீதி தக்காளியும் இதில் சேர்த்து வதக்குறேன். இந்த தக்காளி இந்த எண்ணெயிலேயே சேர்ந்து நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்து இந்த மசாலாவும் புளியும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை கொதிக்க விடணும். இனி இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை கொதிக்க விடணும். இந்த குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து இந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டை வத்தலையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். இப்போ எல்லாம் சேர்ந்து கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் இனி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த புளி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும்போது இன்னும் நல்லா சுவை கொடுக்கும். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து இதை கலக்கி விட்டுட்டா நமக்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து கலரெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் எல்லோரும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.